ஆசை தோசை அப்பள வடன்னு மறுபடியும் கூட்டணிக்கு ஆசைப்பட்டு மோசம் போன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் ஹிட் லிஸ்ட்ல சேர்ந்துடுச்சு அப்படின்னா அதே கூட்டணியில அடுத்த படத்துக்கு கண்டிப்பா ஆசைப்படுவாங்க. எல்லா ஹீரோக்களுமே தொடர்ந்து அதே டைரக்டர் கூட வேலை பார்க்கணும் அப்படின்னு நிறைய வாட்டி சொதப்பி வச்சிருக்காங்க. முதல் கூட்டணி என்னவோ செம ஹிட் ஆயிரும், அந்த நம்பிக்கையில ரெண்டாவது சேருவாங்க, படம் அட்ரு ஃபிளாப் ஆயிரும். கௌதம் வாசுதேவ் மேனன் சிம்பு வச்சு எடுத்த படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா. இன்னைக்கு வரைக்கும் சிம்புவோட கெரியர்ல இப்படி ஒரு படம் திரும்ப நடந்ததே கிடையாது. இளைஞர்கள் மத்தியிலேயே ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. அதே கூட்டணி திரும்ப வந்த படம் தான் அச்சம் என்பது மடமையடா. இந்த படத்தோட தள்ளி போகாதே பாட்டை பல வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா லோக்கல் சேனல்லையும் தொடர்ந்து இந்த பாட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாட்டை போடுறீங்க, படத்தை எப்பதான்டா போடுவீங்கன்ற மாதிரி படம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா விண்ணை தாண்டி வருவாய கொடுத்த ஹிட்டை இந்த வாட்டி அச்சம் என்பது மடமையடா கொடுக்கல. சிம்பு ஜிவிஎம் கூட்டணி மறுபடியும் சேர்ந்திருக்கு அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா படம் ஊத்திக்கிச்சு. அடுத்து பார்க்க போறது முத்தையா மற்றும் கார்த்தி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் பக்காவா வந்துரும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொம்பன். கொம்பன் படத்துக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தாலும் எல்லா ஃபேமிலிக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஈவன் டிவில போடும்போதெல்லாம் மொத்த பேர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு முத்தையாவும் கார்த்தியும் சேர்ந்தா போதும் படம் பக்காவா இருக்குன்ற பெயர்லாம் கிடைச்சிச்சு. அந்த நம்பிக்கையில தான் அவங்க மறுபடியும் விருமன் அப்படின்ற படத்துல இணைஞ்சாங்க. ஆனா அந்த படம் மொத்தமா ஊத்திக்கிச்சு. இன்னும் சொல்ல போனா அதித்தி சங்கர்லாம் உள்ள கூட்டிட்டு வந்து மொத்தமா கிரிஞ்சு பண்ணி விட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது விஜய் சேதுபதி மற்றும் விக்னேஷ் சிவன். இவங்களோட முதல் படம் நானும் ரவுடிதான் பட்டி தொட்டி எல்லாம் பயங்கர ஹிட் ஆனது நமக்கு நல்லாவே தெரியும். விக்னேஷ் சிவன் நானும் ரவுடிதான் கதையை வச்சுக்கிட்டு பல வருஷமா சுத்திக்கிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல ஏண்டா எவனுமே நடிக்கலையா, சரி நானே நடிக்கிறேன் அப்படின்னு விஜய் சேதுபதியும் அந்த படத்துல நடிச்சு கொடுத்தாரு. விஜய் சேதுபதியே நினைக்காத அளவுக்கு அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதை நம்பிதான் மறுபடியும் டேட் கொடுத்தாரு விஜய் சேதுபதி. ஆனா இந்த வாட்டி விக்னேஷ் சிவன் விஜய் சேதுபதியை வச்சு செஞ்சுட்டாரு. காத்து வாக்குல ரெண்டு காதல் படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த படத்தோட ப்ரொமோஷன்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா படம் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகல. கிட்டத்தட்ட ரெண்டு பேரோட கெரியர்லயும் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் படமா அது மாறிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது விஜய் மற்றும் பிரபுதேவா. பிரபுதேவா டைரக்டரா மாறுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அவர் விஜய் வச்சு டைரக்ட் பண்ணும்போது விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப பயம் தான் இருந்துச்சு. ஆனா போக்கிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நினைச்சது ஒண்ணு நடந்தது வேற. படம் சும்மா வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. இது என்னதான் தெலுங்கு படத்தோட ரீமேக்காவே இருந்தாலும் தளபதி அந்த படத்துல வேற லெவலா ஆக்ட் பண்ணி படத்தையே தூக்கி நிறுத்தியிருப்பாரு. இதே கூட்டணியில மறுபடியும் சேர்ந்தா போக்கிரி மாதிரி நமக்கு இன்னொரு படம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி மறுபடியும் பிரபுதேவா கிட்ட போய் விழுந்தாரு விஜய். ஆனா இந்த வாட்டி வந்தது என்னவோ வில்லு படம் தான். வில்லு படம் முதலுக்கே மோசமானதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும். விஜயோட கெரியர்லயே இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஒரு ஃபெயிலியரான படம் அது. அடுத்து நம்ம பார்க்க போறது அஜித் மற்றும் சிறுத்தை சிவா. இன்னைக்குமே சிறுத்தை சிவா பேரை கேட்டா அஜித் ரசிகர்கள்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாரு. பல வருஷம் தவம் இருந்த அஜித் ரசிகர்களுக்கு இப்பதான் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அஜித்தை வச்சு செஞ்சிட்டு இருந்தாரு சிவா. ஆரம்பத்துல அஜித்துக்கு வீரம் அப்படின்ற ஒரு தரமான படத்தை சிவா கொடுத்தாரு. அந்த படம் ஜில்லா கூடயே கிளாஷ் விட்டு சும்மா தரமா நின்னுச்சு. அதே நம்பிக்கையில அஜித்தும் சிவாக்கு தொடர்ந்து டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அவரு வாய்ப்பை பயன்படுத்தி தொடர்ந்து 3 படங்கள்ல வச்சு செஞ்சிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.